எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பார்த்தோம். ஜஸ்ட் கேப் விட்டு சாப்பிட்றது. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா உறுப்புகளுக்கு ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது. தட்ஸ் கால் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். ஸ்டார்ட் வித் 12 hours, 14 hours, 16 hours based on your body condition, etc. இந்த வீடியோவில் ஹவு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க்ஸ் சிம்பிள் டேர்ம்ஸில் தான் சொல்ல போகிறேன். நம்ம கேப் விட்டு ஒரு 12 hours, 14 hours சாப்பிடாமல் இருக்கும் போது எப்படி பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும்ல? கண்டிப்பாக நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 1800 calories to 2000 calories, அட்லீஸ்ட் 1500 calories தேவைப்படுது. எப்படி எடுத்துக்கும்? அது நம்மளோட ஸ்டோர்டு ஃபேட், பாடியில் ஃபேட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத அப்படியே எரிக்க ஆரம்பித்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ தான் வெயிட் லாஸ் ஹேப்பன்ஸ். ஆல் யுவர் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால் ஃப்ரம் யுவர் பாடி அப்படியே எடுத்துக்கும். ஸோ அதுக்கு சின்ன ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் இருக்குது. நம்மளோட ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட குளுக்கோஸ் லெவல், இன்சுலின் லெவல் அப்படியே குறைஞ்சிரும். தென் இன்சுலின் லெவல் ரெடியூஸ் ஆகும்போது உங்களோட ஃபேட் பர்னிங் ரேட்டு அதிகமாகும். இந்த ஃபேட் பர்னிங் ரேட் அதிகமாகும் போது உங்களோட தேவையில்லாத கொலஸ்ட்ராலை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி பாடி அந்த ஃபாஸ்டிங் டைமில் எடுத்துக்கும். அதனால் நிறைய நன்மைகள். பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும், இன்ஃப்ளமேஷன் பாடி ரெடியூஸ் ஆகும் இருக்கிற இன்ஃப்ளமேஷனு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வர ஏஷியன் டிசீசஸ் லைக் டயபெட்டிக்ஸ், பிபி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாய், நன்றி, வணக்கம்.